மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th மேக்ஸு சமச்சி சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் பார்ட்டில் வந்து பாருடா நம்ம வந்து எது கொடுத்துருந்தோம் 3 சம்ஸ் பார்த்துருந்தோம். மேக்ஸில் வந்து பாருங்கள் சாப்டர் 3ல் வந்து 3.3ல் வந்து செகண்ட் பார்ட்டில் இப்போ 4th சம் பார்க்குறோம். 4th சம் மோடில் வந்து பாருங்கள் 52 த ஹோல் க்யூப் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா என்ன எழுதலாம் அப்படின்னா a + b த ஹோல் க்யூப். நம்மளோட ஃபார்முலா என்ன a cube + 3a squared b + 3a b squared + b cube. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வந்து நான் எப்படி போடுறேன் அப்படின்னா இந்த 52 வந்து 50 + 2 த ஹோல் க்யூப் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 50 த க்யூப் 3 × 50 த ஸ்கொயர் × 2. பாருங்கள், ஏக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம். ஏ வந்து 50, பி வந்து 2. ஏ இருக்கிற இடத்துலலாம் 50யை போட்டுருங்க, பி இருக்கிற இடத்துலலாம் 2வை போட்டுருங்க. அவ்வளோதான், அப்படியே போடுங்க பார்க்கலாம். 3 × 50 × 2 த ஸ்கொயர் + 2 த க்யூப். இதை பாருங்கள், 5 5s are 25, 25 5s are 125. சரிங்களா? ப்ளஸ் அது கூட பாருங்கள் க்யூப் இருக்கிறதுனால நான் 3 zeros ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 50 த ஸ்கொயர் எவ்வளோ 25. 5 5s are 25. 25 வந்து 2 கூட மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 50. 5 3s are 15. 15,000 கிடைக்குது இதுக்கு. அடுத்து வந்து பாருங்கள் 4 3s are 12. 12 5s are 60. இதுக்கு எவ்வளோ கிடைக்குது 600 கிடைக்குது. 2 த க்யூப் 8. எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சிங்கிள் டிஜிட்டில் 8, 10th டிஜிட்டில் 0, 100 டிஜிட்டில் 6, 1000 டிஜிட்டில் 5 + 5 10, ரிமைனிங் 1. அப்புறம் என்னது 2 4 1. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே பாப்பா. நெக்ஸ்ட் இதே மாதிரியே நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 104 த ஹோல் க்யூப். 104 த ஹோல் க்யூப். இதை எப்படி போடலாம் 100 + 4 த ஹோல் க்யூப். சேம் இதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி போடுறேன் 100 த க்யூப் + 3 × 100 த ஸ்கொயர் × 4 + 3 × 100 × 4 த ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a = 100, b = 4. இந்த ஃபார்முலாலேயே ஏக்கு பதிலாக 100 போடு, பிக்கு பதிலாக 4 போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்து என்னது b த க்யூப் 4 த க்யூப். அவ்வளோதான். 100 த க்யூப் எப்படி போடலாம் 3 தடவை எழுதணும். 1 2 3 3 டைம்ஸ். அதாவது 100வே 3 மடங்கு போட்டமாக்கும் இந்த வேல்யூ கிடைக்குது. அப்புறம் 3 4s are 12. இதுவே 2 மடங்கு போடும் 1, அடுத்து ரெண்டாவது சேர்த்து ப்ளஸ் 4 4s are 16. 16 3s are 48, 4800 ப்ளஸ் 64. இதே மாதிரி ஆட் பண்ணு. சிங்கிள் டிஜிட்டில் என்ன இருக்குது 4 மட்டும் இருக்குது. 10th டிஜிட்டில் என்ன இருக்குது 6 மட்டும் இருக்குது. 100 டிஜிட்டில் 8, 1000 டிஜிட்டில் 4, 10,000 டிஜிட்டில் 2, அடுத்து 1 1. ஸோ நம்மளோட ஆன்சர் 11,24,864. சிம்பிளாக இதை பார்த்துக்கோங்க. சரியாப்பா?